காய்ஸ், நாங்கள் கிறிஸ்மஸ்க்காக பெசன்ட் நகர் பீச் வந்திருக்கோம். கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதோதியாக இருக்கும். இப்போ நைட் கரெக்டாக மணி 12 மணி ஆகுது. ஆனால் 12 மணி ஃபீலே இருக்காது. எல்லாம் சூப்பராக சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்கள் அது எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த ஷாகில் ஃபுல்லாகவே காட்டுறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஹாய் கேர்ள்ஸ். கிறிஸ்மஸை முன்னிட்டு நமது வின்சென்ட் அவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தாத்தாக்குள்ள வாங்கி தருகிறார். போக்கர் மாதிரி இருக்குண்ணா. மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். கர்த்தரை வாருங்கள், கர்த்தரை பார்த்தே ஆகணும். வாங்க. கார்த்தி இப்பதான் அவனோட குடும்பத்துல சேர்ந்திருக்கான். ஒரு வழியா உள்ள வந்தாச்சு. எல்லாரும் கண்ணை மூடி கர்த்தரை நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு எதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்க? ஒரு வாரம் நியூ இயருக்கு வச்சா லேட்டா இருக்கும்ல, அது ஒரு வாரம் நியூ இயருக்கு வச்சா நல்லா இருக்காது. உங்களுக்கு தெரியுமாமா? வெல்கம் பாப்பிமா. உனக்கு தெரியுமா கிறிஸ்மஸ்க்கு எதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்க? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? கிறிஸ்மஸ்க்கு எதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்க? கிறிஸ்மஸ் ட்ரீயா? ஆமா. உன் பின்னாடி தெரியற மரம் எதுக்கு வைக்கிறாங்கன்னு மட்டும் சொல்லு. கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ் புரியல புரியல. உன் பின்னாடி இருக்குல்ல மரம், எது? கேக்கலடா. ஆட உளுத்து போன கேரட்டு பையில இது காதா இல்ல களிமண்ல செஞ்சு ஒட்டி வச்சு பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? கிறிஸ்மஸ்க்கு எதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்கன்னா அது கிறிஸ்மஸ், அதனாலதான் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்க. இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தவர் யார்? ஜோ பைடன் சொல்லுவோம் போல. டொனால்ட் ட்ரம்ப், ஜோ பைடன். சும்மா சொன்ன வேலை செய்யல, அதனால அரைஞ்சிடாரு. உனக்கு ஜார்டன் யாரு தெரியுமா? தெரியாது ப்ரோ. எனக்கு இயேசுவே யாருன்னு தெரியாது. சோலி முடிச்சு. ஏசப்பாவை சிலுவையில அறைஞ்சவர் யாரு? குமார். குமார். ஏசப்பாவை சிலுவையில அறைஞ்சது யாருன்னு அவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. ரெண்டுத்துக்கும் பதில் இப்ப சொல்லுவான். ப்ரோ ஒண்ணு இல்ல ப்ரோ. ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாருல. அப்ப வந்து அவர் வீட்டுல போய் மேய்ஞ்சிருச்சு ஆடு புல்லெல்லாம். அவர் என்ன பண்ணாரு, கடுப்பாய் தூக்கி ஆணில மாட்டினாரு. அவ்வளவுதான், ஆணில மாட்டி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா. தளபதி கோட்டைக்குள்ளேயே போயிட்டு கடவுளே அஜித்னு கத்திட்டு வந்தவங்க இங்க கர்த்தருக்குள்ள வந்து சுவாமி ஐயப்பன் கத்த தெரியாது எங்களுக்கு. இப்ப பாக்குறியா? பாக்குறியா? இப்போ எங்க ஆளுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பவரை காட்டட்டுமா? சுவாமி சரணம் ஐயப்ப சரணம், சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் கத்திக்கிட்டே போலாம். வாங்க எல்லாரும் சாமி பார்க்க போலாம்ல. வாங்க. சாமி சரணம் ஐயப்ப சரணம். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? ஆக்சுவலா எல்லாரும் மெழுகுவத்தி ஏத்துற லைன்ல நின்றுட்டு இருந்தோம். அதனால சர்ச்சுக்குள்ள போற லைன் வேற, அது எங்க இருந்தோ வருது. இப்படி போய் ஆகணும். வாங்க போலாம். போட்டோ வீடியோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏசப்பா என்ன மன்னிச்சிருவாரு. மாதாவா? மேரி மாதா. அங்க மெயின்ல இருக்கிறது மேரி மாதா சாமி. இந்த ஸ்டெப்ஸ்ல எல்லாம், இந்த பெஞ்ச்ல எல்லாம் உட்காந்து எல்லாருமே ஜெபம் பண்ணிட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்களோட பிரார்த்தனைகளை வந்து கடவுள்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. அவ்வளவுதான், சாமி கும்பிட்டாச்சு, வீட்டுக்கு போக வேண்டியதான். இன்ஸ்டா எல்லாரும் விளாகான்னு கேக்குறாங்க.
என்கிட்ட 58 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க, நான் எப்படி அவங்க கிட்ட சொல்றது? அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் நைட் எப்பவுமே தூங்காதீங்க. இந்த மாதிரி இந்த பெசன் நகரம் இல்ல, ஏதாவது சர்ச்சுக்கு போங்க, கர்த்தரை ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். கர்த்தர் அவனுக்கு நடக்கலைன்னா காரணம் இருக்கு, அது பின்னாடி கண்டிப்பா ஒரு வெயிட்டான அவனுக்கு ஒரு நல்லது அமைய போகுது. கர்த்தர் மனம் இறங்கி இந்த வருஷமாவது அவனுக்கு ஒரு நல்ல மனப்பெண்ணை கொடுப்பாருன்னு இறைவனிடம் வேண்டுவோம். அனைவரும் ஒரு முறை சத்தமாக, இன்னொரு முறை சத்தமாக வாய்ப்பில்லை ராஜா. கிறிஸ்துமஸ் தாத்தா சாவு குத்து போட்டுட்டு இருக்காரு. நீ சேல் பண்றேன்னு வச்சுக்கோ, நான் உனக்கு 100 ரூபாய் தரேன்டா. கார்த்தி, நீ அந்த 2 குள்ளா மட்டும் சேல் பண்ணு. 2 குள்ளா சரி 20 ரூபா, 10 ரூபாய் கொடுத்தியா இருக்காது, 20 ரூபா காசு. ஆனா ஃப்ரீ 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 220 220 220 வச்சிடுறேன். வேணுமா வேணுமா 220 1 எக்ஸ்ட்ரா 2 வேணா 1 ஃப்ரீ 2 வேணா 1 ஃப்ரீ. எக்ஸ்ட்ரா இருக்கு, வேணுமான்னு கேட்டதா? சரி 20 ரூபாய் பண்ணி கொடு. 100 ரூபாய் கொடு, 80 ரூபாய் கழிச்சுட்டு 20 ரூபா உனக்கு கொடுக்குறேன். 100 ரூபா கொடு, 100 ரூபா கொடுக்க சொல்லு. 100 ரூபா கொடு, நான் 20 ரூபா கழிச்சுட்டு தரேன். 80 ரூபா. ஏய், நீ காசுக்கு வித்தாதானே உனக்கு 100 ரூபாய் கொடுக்க முடியும். வித்த இல்ல, ஓசில கொடுத்துட்டான்டா அவன். வித்த இல்ல, வித்துட்டேன் நானு. விக்கல, நான் ஏன் தானம் பண்ணேன். நீ 80 ரூபா விக்கிறது வேற. நீ பெட்டு கட்டு. நான் என்ன கேக்குறேன், உங்க அப்பா கடையில இதே மாதிரி குடுப்பியா? உங்க அப்பா இதே மாதிரி விப்பாரா? வரவங்க எல்லாம் சும்மா சும்மா திருப்பாங்கன்னு. நீ வருவேன்னு எனக்கு தெரியும். இந்த ரோடு எவ்வளவு காலியா இருக்குன்னு பாருங்க காய்ஸ். இதே ரோட நியூ இயர் அன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இன்னைக்கு பெசன் நகர் வந்து எங்களை மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. அதுதான் இப்பதான்டா பிறந்திருக்கு, முடியலடா கிறிஸ்மஸ். இப்பதான் இயேசு பிறந்திருக்காரு. இன்னில இருந்து நாளைக்கு 12 மணி வரைக்கும் கிறிஸ்மஸ் தான். ஆமா, சந்தோஷம். அந்த பாட்டு பாடுறோம் சார், நாங்க மட்டும் ஆடுறோம். யாரு? ஏசப்பாக்கு எத்தனை வயசு ஆகுது? அது ஒரு 2000. சரி, என்னது 2000 யாருக்கு? அவரு வயசு மணி கரெக்டா சொல்றான். கிபி கிமுன்னு ஏன்டா வந்துச்சு? கிபினா கிறிஸ்து பிறப்பதுக்கு பின் பின். ஓகேவா? அது முன். அதான் சொல்றேன். அப்ப எத்தனை வயசு ஆகுது? இது 2024. அது சொல்லு. இது பின் பின். அதான் இப்ப இயேசுக்கு எத்தனை வயசு? அது தெரியல. சொல்லுங்கடா, இயேசுவோட டேட்டா பத்தி சொல்லுங்க. அப்பலாம் இயேசுவோட டேட்டா என்ன என்ன எழவி அது? டிசம்பர் 25/12/1 முதல் வருஷம் 25. கிறிஸ்மஸும் சரி, நியூ இயரும் சரி, வருஷம் வருஷம் பெசன் நகர் பீச் வந்துருங்க. இந்த ரோட்ல ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. மக்களோட மக்களா ரோட்ல கதை கதைன்னு கத்திட்டு நீ என்ன வேணா பண்ணிட்டு போலாம், யாரும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. எப்போ ஃபர்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வருதோ, என் தம்பி அன்பு தம்பி குமார் அவனோட சேலரியில இருந்து 20,000 ரூபாய் ட்ரீட் எங்களுக்கு விற்கிறான்னு சொல்லியிருக்கான். 20,000 ரூபாய், 20,000. சரி காய்ஸ், இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் ஃபன், யாரும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஏசு நம்ம கடவுள் தான், அவர் என்ன தப்பா பேசுறாலும் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. இதுக்கு நீங்க ஐயனாரையோ ஐயப்பரையோ என்ன தப்பா பேசிக்கோங்க, நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். அடுத்த டூரில் நீங்களும் கப்பலாக வர வேண்டும் என்று கர்த்தரை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா.